ஃபேமிலிக்கு இந்த மாதிரி சிந்தாமணி யார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை இந்த மாதிரி சிந்தாமணியோட பொண்ணு சொல்றாங்க. அதை கேட்டாங்க இருந்த எல்லாருக்கும் அப்படின்னு சொல்றதை விட ரோகிணி தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருந்துகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ரோகிணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மனோஜ் இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அங்கே ஸ்டேஷனுக்கு வந்து இந்த மாதிரி அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் என்ன மனோஜ் இப்படி ஆயிடுச்சு, உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு இந்த மாதிரி கவலைப்படாத, நான் இருக்கேன், நான் இருக்கிற வரைக்கும் உன்னை யாராலும் எதுவும் பண்ண முடியாது, கண்டிப்பாக நான் உன்னை எப்படியா இருந்தாலும் வெளியில் கொண்டு வந்தே தீருவேன், அதற்கான முயற்சிகளில் நான் ஈடுபட்டேன், ஸோ நீ எதை பற்றியும் கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன், உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் உன்னை எப்படியாவது வெளியில் கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியுமே பின்னாடி இருந்து கிளிப்பிங்க அப்படின்ட்டு ஒரு குரல் ஒன்று வருது. யாராது அப்படின்னு பார்த்தா சிந்தாமணியோட பொண்ணு தான் அந்த மாதிரி சொல்லிட்டு வராங்க. ரோகிணி பார்த்தீங்கன்னா நீ என்ன இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, என்ன நீங்க இவ்வளோ ஒரு முட்டாளா இருக்கீங்க, அதாவது உங்களை வச்சு இந்த மாதிரி எங்க அம்மா டபுள் கேம் விளையாடுறாங்க, அதாவது அந்த பினான்சியர் வந்துட்டு எங்க அம்மா சொல்லி தான் அந்த விஷயத்தையே செஞ்சிருக்காரு, அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்படின்னா இப்போ கூட பேர் வெளியில விடலாம் அப்படிலாம் பண்ணாம இந்த மாதிரி உங்களை வச்சு அவங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் அவங்களுக்கு வந்துட்டு முத்தோட ஃபேமிலி இவங்களோட ஃபேமிலி நல்லா இருக்கக்கூடாது, ஸோ இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது கூட தெரியாம நீங்க அவங்க சொன்னாங்க அப்படின்ட்டு அவங்க சொன்ன மாதிரி அங்கே வந்து பேசிட்டு இருக்கீங்களா, அதனால தான் சொன்னேன், நீங்களும் அம்மாவும் பேசினதை நான் வீட்டில் வச்சு கேட்டேன், ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சிந்தாமணி யார், அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க, இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதையெல்லாம் இந்த மாதிரி முத்து மீனா அவங்களுமே அங்கேருந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை கேட்ட ரோகிணிக்கோ பயங்கர அதிர்ச்சி, அடி பாவி சிந்தாமணி என்னடி இப்படி இருந்திருக்க, நானே ஒரு கேடி, நீ என்னை விட மிகப்பெரிய கேடியா இருந்திருக்கிய, இது தெரியாம நானும் நீ சொன்னதெல்லாம் நம்பி எப்படி லூசுத்தனமா இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க.